ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புளி மிளகாய் சட்னி தாங்க. இது தோசை இட்லிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க, ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு 20 சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் உரித்து வச்சுருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இப்போ இது கூடவே 10 பல்லு பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே லெமன் சைஸ்ல புளியை சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 20 வரமிளகாயை சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்குங்க, அதனால நான் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாமே வதக்கியாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் இருக்குங்க, அதில் சேர்த்துக்கோங்க. அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு புளி மிளகாய் சட்னி அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பேனை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, புளி மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.